என்னதான் தோசை மொறுமொறுன்னு சுட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான சைடிஷான சட்னி இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கொத்தமல்லி சட்னி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து கலர் மாறாமல் பெரிய பெரிய சைவ ஹோட்டலில் வைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் தான் நான் எனக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்துட்டாங்க, நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5-6 பூண்டு பல் சேர்த்துட்டு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணுங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிட்டு அரை மூடி தேங்காய் துருவலை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு கொத்தமல்லியில் பாதி கொத்தமல்லியை மட்டும் லேசாக வதக்கிட்டு பாதி கொத்தமல்லி அரைக்கும் போது போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு நெல்லிக்காய் அளவு, குட்டி நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை போட்டு அரைக்கும் போது தான் லைட்டாக தண்ணி ஊற்றி அதோட கலர் வந்து மாறாமல் அதே பக்குவத்தில் இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ சட்னியை வந்து கடைசியாக கடுகுளுந்து வரப்பட்டு ஒரு தாளிப்பு மட்டும் சேர்த்து பாருங்கள். அவ்வளோதாங்க, அல்டிமேட்டான கொத்தமல்லி சட்னி. கலர் மாறாமல் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.